அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். இறையே எம் இறையே இறையே எம் இறையே எமை தாங்கும் துணையே உறவாகும் அருளே உளம் நிறைந்த உயிரே இறையே எம் இறையே உமதாசிரியம் மீது தங்குக உமதொழியம் உள்ளே வீசுக உமதாசிரியம் மீது தங்குக உமதொழியம் உள்ளே வீசுக உமை மக்கள் புகழ்வார்களாக உமை மக்கள் புகழ்வார்களாக மாந்தர் உமை போற்றுவார்களாக இரக்கம் எமை தேற்றுக உமதாற்றல் எமை நிரப்புக இரக்கம் எமை தேற்றுக உமதாற்றல் எமை நிரப்புக இறையே எம் இறையே நலிந்தோரில் நிறைவாழ்வு ஓங்குக உரிமையில் நிலை பெற்று நல்குக நலிந்தோரில் நிறைவாழ்வு ஓங்குக உரிமையில் நிலை பெற்று நல்குக உமதருளால் வாழ்வார்களாக உமதருளால் வாழ்வார்களாக உமதன்பில் மகிழ்வார்களாக கருணை எமை தாங்குக பரிவு எமை மாற்றுக கருணை எமை தாங்குக பரிவு எமை மாற்றுக இறையே எம் இறையே எமை தாங்கும் துணையே உறவாகும் அருளே உளம் நிறைந்த உயிரே
தாங்கும் துணையே உறவாகும் அருளே உளம் நிறைந்த உயிரே. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 17 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 வரையிலானவைகள். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது என் கட்டளை. நம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் இனி என் நண்பர்களாக இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் நம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. உலகு உங்களை வெறுக்கிறதென்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே சகோதரிகளே, தூய மத்தியாஸ் என்ற திருத்தூதரின் திருவிழாவை திரு அவையோடு இணைந்து நாம் கொண்டாடுகிறோம். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற வரிகளை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். 12 ஒருவராக திகழ்கிற பேற்றினை மத்தியாஸ் தாமாக அடையவில்லை, தூய ஆவியின் அருளால் தான் பெற்றுக்கொண்டார். இயேசுவின் சீடர்கள் ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும். சீடத்துவ அழைத்தல் என்பது ஒருவர் தாமாக தேர்ந்தெடுப்பதில்லை, மாறாக இறைவனின் கொடை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் நம்மையும் அவரே தேர்ந்தெடுத்தார் என நமக்கு நினைவூட்டுகிறது இறைமொழி. எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்பதையும் எடுத்துரைக்கிறது. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தருகின்ற கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர் இயேசு. கனி தர வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்துள்ளார். அதற்கான ஆற்றலும் திறமைகளும் திறன்களையும் கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். எனவே நாம் கனி தருகின்றோமா என நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். அல்லது கனி தர விடுகிறோமா என்பதையும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். கனி தருவதற்காக நம்மை தேர்ந்தெடுத்த கடவுளுக்கும் இயேசுவுக்கும் நன்றி சொல்ல நாம் தவறவிடக்கூடாது. இவருடைய வாழ்க்கை பாட நமக்கு சொல்லுகிற 2 உண்மைகள். ஒன்று, இக்கட்டான வேளைகளிலே இறை உதவிகளை நாட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பல திசைகள், பல விசைகள், பல பாதைகள், நன்மை தீன்மை என அறியாத கோலங்கள் என்று பல நம்மை சுற்றி வரும். இந்த நேரங்களில் நாம் எதை செய்ய வேண்டும், எந்த வழியை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற குழப்பம் கூட வரலாம். அத்தகைய தருணங்களிலே நாம் நம்முடைய மனத்திலே என்ன தோன்றுகிறதோ அதை செய்வோம் என நினைத்து கொண்டு தவறான வழிகளை தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இன்றைய விழா நமக்கு உணர்த்துகிற செய்தி, இக்கட்டான வேளைகளிலே ஆவியானவரின் இறை உதவியை நாட வேண்டும் என்பதாகும். 12வது திருத்தூதரை தேர்ந்தெடுக்கின்ற குழப்பம் ஏற்பட்ட போது சீடர்கள் ஒருமனதாக இறைவனிடம் வேண்டிவிட்டு சீட்டு குலுக்கி போடுகிறார்கள். இறைவன் அவர்களுக்கு சரியானவரை தேர்ந்தெடுத்து தருகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய பங்கு பெற தேர்தலில் 2 பேருக்கு ஓட்டு ஒன்றா வந்துச்சுன்னா யார் எடுக்கிறது? பிரச்சனை தானே. எனக்கு பிடிச்சவனை தெரிஞ்சவனை எடுக்க முடியுமா? முடியாது. அங்கதான் குலுக்கல் சீட்டு நடக்கிறது. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை நாம் தெரிந்து கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அந்த உதவியை நாம் தேட வேண்டும். குழப்பமான சூழலிலே மாட்டிக்கொள்ளும் போது இறை உதவி, பரிசுத்த ஆவியாருடைய உதவியை நாடுவது மிகவும் சிறப்பாகும். 2வது, ஆண்டவர் இயேசுவுக்காக, இயேசுவின் விழுமியங்களுக்காக, மதிப்பீடுகளுக்காக, வாழ்வுக்காக, இயேசுவின் பணிக்காக எதையும் செய்ய துணிதல். அப்படின்னா கெட்டதல்ல, நல்லதை செய்ய துணிவது. இயேசுவுக்காக எதையும் செய்ய துணிந்தார் தூய மத்தியாஸ். ஏன் தன்னுடைய உயிரை இழக்க துணிந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது.
அவருடைய விழாவை கொண்டாடுகிற நாம் அவரை போன்று ஆண்டவர் இயேசுவுக்காக எதையும் செய்ய, நல்லதை செய்ய தயாராக இருக்கிறோமா என சிந்தித்து பார்ப்போம். ஒரு பழைய ரோமிய நாணயத்திலே காளை மாடு ஒன்று பீடத்தையும் ஏர்தனையும் பார்ப்பது போன்று இருக்கிறது. அதற்கு கீழே ரெடி ஃபார் ஐதர் என்று வசனம் பொறிக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த வசனம் உணர்த்துகிற செய்தி இதுதான். நாம் இயேசுவுக்காக பலியாகவும் சுமைகளை தாங்குவதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் வெறுப்புக்குரியவர்களாக நாம் மாறலாம். இருந்தாலும் அந்த வெறுப்பையும் நகைப்பையும் ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக பலியாக வேண்டும், சுமைகளை தாங்க வேண்டும், துன்பங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த புனிதர் நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக இருக்கிறது. நாம் இயேசுவுக்காக எதற்கும் தயாராக இருக்கின்றோமா? ஆகவே இன்றைய விழா நாயகன் நமக்கு உணர்த்துகின்ற செய்தியை நமதாக்குவோம். ஆமென். மன்றாடுவோமாக. தாயின் வயிற்றிலேயே எங்களை பெயர் சொல்லி அழைத்த இயேசுவே, இறைவா, உம்மை போற்றுகிறோம். உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் மிகுந்த கனிதந்து நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் நிலைபெற செய்யவும் உமது சீடராக இருந்து தந்தையை மாட்சிப்படுத்துகிற அருளை எங்களுக்கு தாரும். ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
தொற்று நோயால் பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம். நற்செய்தி தீபங்களாய் திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம். நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம். நற்செய்தி தீபங்களா உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. அதை உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில், உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உறுதியாய் உழைப்போம், உலகினை வெல்வோம். செல்வோம், துணிந்து செல்வோம். நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம். நற்செய்தி தீபங்களா இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. அவர் இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார், இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார். இறைக்குலம் நாம் உணர்வோம், மறைபணிதனை தொடர்வோம். செல்வோம், துணிந்து செல்வோம். நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம். நற்செய்தி தீபங்களாய் திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம். நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம். நற்செய்தி தீபங்களா நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.